ஒருத்தரை பத்தி வேற யாரோ ஒருத்தவங்க சொன்னதை நம்பிக்கிட்டு இவங்க இப்படிதான் இருப்பாங்க போல அப்படின்னு நம்ம தப்பான எண்ணத்துக்கு வந்துருவோம். அவங்க மேல ஒரு தப்பான எண்ணத்திலேயே இருப்போம். அவங்கள்ட்ட சுமூகமா பேசக்கூட மாட்டோம். யாரோ சொன்ன விஷயத்தை நம்பி அவங்கள பத்தின அபிப்பிராயத்தை நம்ம மனசுல வச்சுப்போம். அவங்கள கெட்டவங்களா பார்ப்போம். அவங்க வேணான்னு நம்ம ஒதுங்கி நிற்போம். இல்லைன்னா தேவையில்லாத கோபம், முன்கோபம், ஆத்திரம், சந்தேகம், இது எல்லா உறவுக்கும் பொருந்தாங்க. அம்மா அப்பா இருந்தாங்க, அண்ணன் தங்கச்சி இருந்தாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, சொந்தக்காரங்க, தூரத்து சொந்தக்காரங்க, நெருங்கின சொந்தக்காரங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸு, பக்கத்து வீட்டுக்காரங்க, யாராக இருந்தாலும் இப்படி தான். சண்டை எதுக்காக வந்ததுன்னே தெரியாது. என்னவோ பேச ஆரம்பித்தோம், அவங்களும் பேசுறதில்ல, இப்போ நாங்களும் பேசுறது அப்படின்னு இருக்கிறோம். அப்படியே விட்டுட்டோம். அது நட்பாக வளருதா இல்லை பகையாக தொடருதானே நமக்கு புரியாது. நாம் ஒரு விஷயத்த ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த உலகம் எவ்வளோ பெரியதோ அதே மாரி ரொம்ப குறுகியதுதாங்க. திருப்பி யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அந்த சூழல் அவங்க முன்னாடியே நம்மளை கொண்டு போய் நிறுத்தும். ஒரு சில சூழல் நம்மளை அவங்களையே கை கொண்டு நிற்கிறது. எந்த விதத்தில் நமக்கு உதவியாக இருப்பாங்கன்னு நம்மளால சொல்லவே முடியாது. அந்த உதவி நினைச்சதும் நம்ம அவங்களோட பலதரமான ஆள் இல்லை. அவங்க உதவியாக இருந்தாலும் இல்லாட்டினாலும் நாம ஒரு வேளை அவங்களுக்கு உதவியாக இருந்தாலும் இருக்கணும். நம்ம பொருட்கள் மேலே வைக்கிற ஈர்ப்பை நம்ம மனிதர்கள் மேலே வச்சுக்கோங்க. நம்மளை சுற்றியும் ஒரு 4 பேர் இருப்பாங்க, 4 நல்லவர்கள் இருப்பாங்க. இல்லைன்னு கேட்கறதுக்கு ஓடி உதவி செய்யறதுக்கு 4 பேர் இருப்பாங்க. எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஒரு பண்டிகைன்னு 4 பேருக்கு நம்ம சேர்த்து கொடுக்கணும். அந்த 4 பேருக்கு வெளியில போய் சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்க முடியும். அந்த 4 பேர் எங்கேருந்து வருவாங்க? எல்லாத்தையும் வேணாம்னு நம்ம சொல்லிட்டா நமக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம பொருட்கள் மீது வைக்கும் பற்றுவை நம்ம சுற்றி இருக்கவங்க மீது வச்சோம்னா நம்ம வாழ்க்கையே அழகாக மாறும்.